கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கும்போது நம் வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாம இருப்போமானால் நம் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையும் ஒரு மாற்றத்தையும் கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். இந்த வருஷத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நம் கண்ணீர்களை கர்த்தர் துடைப்பார். இந்த மாசத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நம்மளுடைய மன விருப்பத்தையும் ஆலோசனைகளையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல ஒரு திருப்பு முனையை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். என் கண்ணீரை துடைக்க போகிறார், என் பிரச்சனைகளை நீக்க போகிறார், என் போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். எத்தனை பேர் அந்த திருப்பு முனையை எதிர்பார்க்கிறீங்க? தேவனுக்கு முன்பாக நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை வாழ்க்கையில ஏற்படும். அல்லேலூயா. அங்கே மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. மோசே ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே சாகடிக்க வேண்டும் என்று அங்க பார்வோனுடைய உத்தரவு. ஆண் பிள்ளைகள் பிறந்தால் சாகடிக்கணும். அல்லேலூயா. ஆத்திரத்துக்கு என்ன பண்ணிடணும்? போட்டுடணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மோசேவே கர்த்தர் அந்த பார்வோனுடைய சகோதரியின் மூலமாய் அங்க என்ன பண்ணப்பட்டாலாம்? காப்பாற்றப்பட்டால் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. காப்பாற்றப்பட்டது மட்டும் இல்ல, அங்க பார்வோனுடைய அரண்மனையிலே 40 வருஷம் வளர்ந்தார். அல்லேலூயா. 40 வருஷம் எல்லா சகலத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்டு அவருடைய எண்ணம், நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கிறேன், நன்றாக வசதி வாய்ப்போடு வளர்ந்தேன். ஒரு எபிரேயன், நாம தான் இந்த ஜனங்களை விடுவிக்க போகிறோன்ற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். நாம இந்த ஜனங்கள் எல்லாம் நம்ம தான் இந்த எகிப்திலிருந்து விடுவிக்க போகிறோம் என்று. அல்லேலூயா. ஒரு நல்ல கனவு கூட கண்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு நல்ல எண்ணங்களை கொண்டு இருக்கலாம். இந்த மக்கள் எல்லா வித்தையும் கத்துக்கிட்டோம். நம்ம இந்த ஜனங்கள், இந்த ராஜாவோடு யுத்தம் செய்து எப்படியாச்சும் இந்த ஜனங்களை நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. ஆனால் எல்லா எண்ணங்களும் ஒரே ஒரு நாள்ல சுக்கு நூலாயிடுச்சு. அல்லேலூயா. ஒரே நாள்ல மொத்தம் சுக்கு நூலாயிடுச்சு. அவன் எண்ணங்கள்லாம் அப்படியே கனவெல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. அவன் வாழ்க்கையில நினைச்சிருந்த எண்ணங்கள் எல்லாம் தாறுமாறா ஓடி போச்சு. செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மோசேயின் வாழ்க்கையில் வந்த ஒரு திருப்பு முனை. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அல்லேலூயா. இது எப்போ சம்பவிக்குது ஆன்னு பார்க்கும்போது யாத்திராகமம் 2வது அதிகாரத்துல 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அங்கும் இங்கும் பார்த்து 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் வேலை செய்கிற கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயனில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கே இங்கேயும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவன் மணலிலே புதைச்சு போட்டான். அல்லேலூயா. இவன் நல்ல வீரன்.
எல்லாரையும் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல போர் வீரன். எல்லாத்தையும் எகிப்து தேசத்துல எல்லாத்தையும் கற்று நல்லா எல்லா வித்தையும் கற்றுக்கின ஒரு மனுஷன் தன் உடன்பிறப்பு கூட பிறந்த ஒரு சகோதரர்களை அடிக்கிறதை பார்த்து கண் கலங்கி துயரப்பட்டு வேதனைப்பட்டு அந்த எகிப்தினை கொன்று போட்ட உடனே அவன் மறுநாளிலே வெளியே போன போது எபிரிய மனுஷன் தன் சகோதரர்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உன் தோழனை, உன் சகோதரனை, உன் கூட பிறந்தவனை நீ அடிக்கலாமா என்று சொல்லி அதற்கு அவன் எங்க மேல அதிகாரியாக வச்சது யாரு? நியாயாதிபதியாக ஏற்படுத்தினவன் யாரு? நீ எகிப்தினை கொண்டு போட்டது போல என்ன கொண்டு போட்டுலாம் நினைக்கிறியா? அப்பொழுது மோசே, ஆமா, காரியம் நிச்சயமா இந்த நாட்டுக்குள்ளனா இருக்கோம், பரவிட்டு இருக்கோம், கண்டிப்பா சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, ஒரு தைரியமா கொண்டு போட்டவன் அந்த தேசத்தை விட்டு, எகிப்து தேசத்தை விட்டு பார்வோனுடைய ராஜாக்கு முன்பாக நம்ம இங்க நிற்க முடியாது என்று சொல்லி ஓடுறான். எங்க? மீதியன் தேசத்துக்கு ஓடுறான். அல்லேலூயா. அங்க நிக்க முடியல, இருக்க முடியல. இருந்தா என்ன பண்ணிடுவான் ராஜா? நீ எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஒரு 10 பேரை அனுப்பி என்ன பண்ணலாம்? கொண்டு போட்டுடலாம். ராணுவமே கையில இருக்குது. அல்லேலூயா. ஆனா இவருக்கு அந்த பயம் வந்துருச்சு. நம்ம சொந்த சகோதரர்கள் நம்ம என்ன பண்ணிட்டாங்க? காட்டி கொடுத்துட்டாங்க. இவனால நம்ம உயிரும் இனி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இவருடைய கனவு இந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், இந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று கனவு கண்டிருப்பான். ஆனா அதெல்லாம் சுக்குநூலா முடிஞ்சு போச்சு. இனி இந்த இடத்துல ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நிக்கவே கூடாதுன்னு ஓட்டம் பிடிக்கிறான். அல்லேலூயா. ஓட்டம் பிடிச்சிட்டு மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் கொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அல்லேலூயா. அங்க வந்துடுறான், மீதியான் தேசத்துக்கு வந்துடுறான். அங்க போன உடனே அந்த மாமா அவரு எப்படிப்பட்ட ஆளுன்னா ஒரு ஆசாரி, தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் இடத்துல போறாரு. ஒரு மனிதன் தேவனுடைய மனிதன் இடத்துல போகும்போது அவனுடைய நடைகள், உடைகள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கிற எவனோ யாரா இருந்தாலும் சரி, சகோதரர்களா இருந்தாலும் சரி, சகோதரிகளா இருந்தாலும் சரி, தேவனை சார்ந்து வாழும்போது அவர்களுடைய நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படும். அல்லேலூயா. அங்க அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2வது வசனம் 3வது அதிகாரத்துல. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் மூச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜோலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். மூச்செடி அக்னியினால் ஜோலித்து எரிந்தது, அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கும்? அக்னி எரியுது, செடி என்ன ஆகல, எரியவே இல்லை, அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குது. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு அற்புதமான காட்சியாச்சே. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேவை தெரிந்து கொண்ட நோக்கம், பார்வோனிடத்தில் எடுத்து போய் வளர்க்க வைத்த நோக்கம், அவன் சகல வித்தைகளை கற்றுக்க வைத்த எல்லா சாஸ்திரங்களை படிக்க வைத்த நோக்கம் என்னன்னா, அந்த இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. அங்கே ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவனக்குறைவாய் இருந்தபடினாலே உன் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்து தேசத்தில், அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருப்பார்கள். நான் அவர்களை 400 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவர்களை காப்பாற்றி அவர்களை விடுவிப்பேன் என்று ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் இட்ட பலி தேவனுக்கு உகந்ததாகவும் உண்மையாகவும் இல்லை. அதனால தேவனுடைய கோபம், இந்த தேசத்தை உன் ஜனங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நீ கவனக்குறைவா இருந்ததுனால உன் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்து தேசம் அந்நிய தேசத்துல அடிமைகளாக இருப்பாங்க. அவர்கள் சேவிப்பார்கள். அதற்கப்புறம் அமோனியருடைய காலங்கள் வருகிற போது நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்றார். அல்லேலூயா. தேவன் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். எகிப்து தேசத்துல அவர்கள் அடிமைத்தனமாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 400 வருஷம் அவர்களுடைய அடிமை. மோசேவை அங்க தேவன் சொன்ன பிரகாரம் 400 வருஷம் பொறுத்து அங்க மோசேவை அங்க சந்திக்கிறார். அல்லேலூயா. 40 வருஷம் ஆடு மேய்க்கிறாங்க. 40 வருஷம் அங்க பார்வோன் அரண்மனையில வளர்ந்தார். 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார் வந்து. அல்லேலூயா. 40 வருஷம் ஆடு மேய்க்கிறதுக்கு சாதாரணமாக அவரை அங்க வனாந்தரத்தில் அலைய விடல தேவன். அல்லேலூயா. நெளிவு சுழிவு எல்லாம் மீண்டும் அவர் எங்க வரணும்? மீண்டும் அவர் எங்க தான் வரணும்? வனாந்தரத்துக்கு தான் வரணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்கு வனாந்தரம் அவசியமாக இருக்கிறது. அதற்கு முன்கூட்டியே வனாந்தரத்தில் பழக வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆடுகளோடு பழக வைக்கிறார். இந்த ஆடுகள் எங்க ஓடுகிறது, எங்க திரிகிறது, எப்படி ஓடுகிறது, எப்படி அதற்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்பதை இங்க பயிற்சி கொடுக்கிறார் ஆண்டவர். சும்மா அங்க மோசேவை சாதாரணமாக ஓடியார வச்சிடல, சாதாரணமாக அங்க வர வைக்கல. கர்த்தர் அந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பது மோசேவின் கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை இவர் இப்படியே செய்ய முடியாது. அந்த 40 வருஷம் அங்க ஆடுகளை மேய்க்கிறதுக்காக அங்க அனுப்பப்படும் போது அங்க ஒரு மலையாண்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். மோசேக்கு முதல் முறையே ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த இடத்துல ஒரு திருப்புமுனை ஏற்படுது. எந்த ஜனங்களை பார்த்து ஓடினானோ, எந்த ராஜாவை பார்த்து ஓடினானோ, எந்த ஜனங்களுக்கு பயந்து நடந்து ஓடிட்டானோ, அந்த ஜனங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. எந்த ராஜாவை பார்த்து பயந்து அவங்க கிட்ட போய் நின்று கூட பேச முடியாது என்று நினைத்தானோ, அதே ராஜாவுக்கு முன்னாடி போயிட்டு நின்று பேசக்கூடிய தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில பயத்தின் ஆவி நமக்கு முன்னாடி நிற்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஐயோ, அவங்க கிட்ட போய் என்னால பேச கூட முடியாதுப்பா, அவங்க பேச்சே எனக்கு பிடிக்காதுப்பா, அவங்க பேசினாவே நான் நின்று பேசுறது கூட எனக்கு என்ன ஆகாது, தைரியம் கிடையாது, அவங்க கிட்ட எல்லாம் என்னால போய் பேச முடியாது. அல்லேலூயா. ஐயோ, அவங்க கிட்ட அவங்க பேச்செல்லாம் பயங்கரமா இருக்கும், அவங்க சண்டை இருப்பாங்க, எடுத்துதான் அடிக்கிறவங்க. அல்லேலூயா. நம்ம அவங்க கிட்ட போய் தகுதியா நின்று பேச, சரிக்கு சமமா நின்று பேச முடியாது. அல்லேலூயா. பயந்துட்டு இருப்போம். கர்த்தர் அந்த பயத்தை நீக்குகிறவர். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில உன் பயத்தின் ஆவிகளை கர்த்தர் மாற்றுகிறவர். அவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை அந்த இடத்துல கொண்டு போகிறதுக்கு 40 வருஷம் பயிற்சி கொடுத்தார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வந்த உடனே ஆசீர்வாதம் கிடைச்சிடும். நம்ம வந்த உடனே நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுரும் நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த திருப்பு முனை ஏற்படுவதற்கு, அந்த திருப்பு முனையில இருந்து உன்னை நிரந்தரப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்க மோசேக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. அதுதான் அந்த ஒரு மலை தேவ பர்வதத்தில் தான் ஒரு மாற்றம் ஏற்படும். தேவனுடைய சன்னிதானத்தில் தான் ஒரு மாற்றம் ஏற்படும். தேவனுடைய ஆலயத்தில் தான் ஒரு மாற்றம் ஏற்படும். அல்லேலூயா. அந்த இடத்துல அவர் வந்து நின்ன உடனே ஒரு பெரிய அதிசயம் அங்க நடக்குது. ஒரு பெரிய அற்புத காட்சியை கர்த்தர் அங்கு தருகிறார். உனக்கு ஒரு அற்புத காட்சியை நீ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக நீ நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படுவார். சும்மா சாதாரணமாக வெளிப்பட மாட்டார். 40 வருஷம் கழிச்சு ஆடு மேய்ச்சி முடிஞ்ச உடனே இவருடைய எல்லா விதமான நடவடிக்கையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சும்மா தேவன் அங்க ஏதோ வந்து அவன் ஆடு மேய்ச்சிக்கிறான் திடீர்னு வந்ததுலாம் இல்லை. அவனை பயிற்சி கொடுத்துக்கினே இருக்கிறார். பயிற்சி வேலை முடிந்தது. இனி அவர் எங்க போனோம்? விடுவிக்கிறதுக்கு உண்டான காரியங்களை செய்வதற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் அனுப்புறார். அல்லேலூயா. அங்க ஒரு திருப்புமுனை, மோசேவின் வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்படுது.
நம்ம வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுகிறதா? நம்ம இத்தனை வருஷமா இருக்கிறோமே, ஆண்டவர் நமக்கு காட்சி அளிக்கிறாரா? ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நமக்கு பேசுகிறாரா? நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். அல்லேலூயா. நீ திரும்பினால் நான் சீர்படுத்துவேன். அல்லேலூயா. நீ திரும்பாவே நீ சீர்பட வேண்டும் என்றால் அது முடியவே முடியாது. தேவனுக்கு முன்பாக நீ திரும்பணும். தேவ வார்த்தையை நீ கேட்டு திரும்பணும். நீ திரும்பினால்தான் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீ திரும்பாம, குணம் மாறாம அப்படியே இருந்தினா உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விதமான மாற்றமும் உன் வாழ்க்கையில ஏற்படாது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும்னா நீ திரும்பணும். அங்க திரும்பணும். அங்க ஒரு திருப்பு முனை. அங்க திரும்பி பார்க்கிறார். அந்த முள்செடி எரிக்கிறதை அவர் கவனிக்கிறார். முச்செடி எரியும் போது அந்த முச்செடியும் சேர்ந்து எரிய வேண்டும். ஆனா முச்செடி எரியவில்லை என்பதை அவர் கவனிக்கிறார். அல்லேலூயா. கவனம். தேவனுடைய வார்த்தையின் மேல கவனம் இருக்க வேண்டும். அது என்ன செய்கிறது, எப்படி அந்த அற்புத காட்சி நடக்கிறது என்று கவனம் செலுத்தும் போது கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில கர்த்தர் பேசினா கண்டிப்பா ஒரு திருப்புமுனை ஏற்படும். அல்லேலூயா. கர்த்தர் காட்சி கொடுத்தார்னா நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படும். ஏன்னா உன்னுடைய நாள் வந்து விட்டது. ஆமென். உன்னுடைய ஆசீர்வாதம் தொடங்கி விட்டது. உன்னுடைய வேலை வந்துருச்சு. அல்லேலூயா. அதற்கு யாரு தடையா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படியாப்பட்ட பார்வோனுடைய ராஜாவாக இருந்தாலும் சரி, தேவன் ஒரு முடிவு எடுத்து விட்டார்னா அங்க விடுதலை கொடுக்காம விடவே மாட்டார். நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்மானம் கர்த்தர் எடுக்கணும். அதற்கு நீ கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதற்கு தேவன் 40 வருஷம் மோசேயுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டார். சாதாரணமாக இல்லை. அல்லேலூயா. அவருடைய வளர்ச்சி, அவருடைய பரிமாணங்கள், எல்லா விதமான வித்தைகளையும் கத்துக்கிறதுக்கு பார்வோன் அரண்மனையிலே 40 வருஷம் வளர்க்க செய்தார். மீண்டும் இந்த மக்களை விடுவிக்கிறதுக்கு, இந்த மக்களை வழிநடத்துவதற்கு பயிற்சியை கர்த்தர் 40 வருஷம் வனாந்தரத்தில் கொடுத்தார். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு வனாந்தரமான வாழ்க்கையா கூட இருக்கலாம். நம்ம சம்பாதிக்கிறது கையில நிக்காம கூட இருக்கலாம். நமக்கு போதுமான தேவையா கூட இல்லாம இருக்கலாம். உன்னுடைய வருமானம் பற்றாக்குறையா இருக்கலாம். மீதம் எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலை கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக அதை மீதம் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான நிலையை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்படுவதற்கு தேவன் சொல்லுகிற காரியத்தை நீ செய்யணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதா? அங்க மோசேயினுடைய வாழ்க்கையில அங்க ஒரு பெரிய அசம்பாவிதம். இனி இந்த இடத்துல இருந்தா செத்துருவோம், சாகடிச்சிருவாங்க என்று நினைச்சு அவர் ஓடினார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடி ஒரு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் ஏற்படுகிறதா? கண்டிப்பாக கர்த்தருக்கு முன்னாடி நீ ஓடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி நீ ஓடிப்பார். கர்த்தர் கண்டிப்பா அதுல இருந்து உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றம். பல வருஷங்கள் நம்ம வனாந்தரத்துல அலைஞ்சிருக்கலாம். பல வருஷங்கள் நம்மளுடைய விருப்பு வெறுப்பு, நம்மளுடைய எல்லா எதிர்பார்ப்பையும் விட்டு கூட நம்ம அலைஞ்சிருக்கலாம். எந்த சூழ்நிலையும் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இவ்வளவுதான், ஆடு மேய்க்கிற வேலை தான், இந்த வனாந்தரம் தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி கூட நீ நினைக்கலாம். இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்குமான்னு கூட நீ கலங்கி நின்று இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உன்னை திருப்பு முனையாக மாற்றுவார். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. தலைகீழாக மாறுது அவருடைய வாழ்க்கை. தலைகீழா மாறுது. அந்த வனாந்தர வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறுது. இப்போ யார் உன்னை அங்க கேவலமாக பேசினார்களோ, யார் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் பேசினார்களோ அந்த மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. யார் உன்னை சாகடிக்க வேண்டும் என்று விரும்பினானோ, யார் உன்னை ஒழிச்சு கட்ட வேண்டும் என்று விரும்பினானோ அவனிடத்துல நீ போய் தைரியமா நின்று பேசுன்னு சொல்லி அனுப்புறாரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்க போகிறார். கர்த்தர் உன் கூட இருந்தால் மட்டுமே எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். அல்லேலூயா. தேவன் இல்லாமல் எந்த காரியத்தை நீ செய்தாலும் வாய்க்கவே வாய்க்காது. கர்த்தருக்கு முன்பாக நீ எல்லா காரியத்தையும் செய்து பாரு, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையை கர்த்தர் ஏற்படுத்தினார். ரட்சிப்பாகிய ஒரு திருப்புமுனை. இரண்டாவது
ரட்சிப்பாகிய ஒரு திருப்புமுனையை கர்த்தர் கொடுக்க போகிறார். எப்படிப்பட்ட ஒரு திருப்புமுனை நம்ம வாழ்க்கையில ஏற்பட போகிறது? மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை இங்க 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 14 வசனம் வரை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 7லிருந்து 14 வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேலே ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் ரதத்தை நடத்தினார்கள். தாவீதும் சகல யுத்த வீரர்களும் இஸ்ரவேலரும் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புர்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிக்கைகளையும் மகிழ்ச்சியாக ஆடி பாடினார்கள். சீரோனின் தலை மட்டும் வந்தபோது மாடுகள் மிரண்டபடியால் யூசா பெட்டியை பிடிக்க கையை நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனை அடித்தார். அவன் அங்கே என்ன பண்ணிட்டான்? அங்கே செத்து போயிட்டான். அல்லேலூயா. ஒரு பயம் வந்துச்சு தாவீதுக்கு. நம்மளுடைய உடன்படிக்கை பெட்டியை நம்ம நகரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசையாய் தாவீது அங்க போட்டு, தாவீது செய்த தவறு என்னன்னா, ஆசாரியனை கொண்டு அது தலை மேல என்ன பண்ணோம்? தோல் மேலதான் தூக்கிட்டு வரணும் பெட்டியை. ஆசாரியனை கொண்டு தான் கொண்டு வரணும். அவர் செய்த தப்பு ரதத்தின் மேலே கொண்டு வந்தது தவறு. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்டார் அவர், உடன்படிக்கை பெட்டியை நம்ம நகரத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஆனா அவரை விட வாசிமா 12 வாசி. தேவனுக்கு பயந்து இனி செத்து போயிட்டா, இனிமேல் பட்டி அவன் அந்த பெட்டி என்ன பண்ண மாட்டான்? கொண்டு வருவது எப்படி? அங்க போய் கொண்டு போனா அது நல்லா இருக்காது என்று சொல்லி தாவீது நகரத்துக்கு கொண்டு போகாம அதை கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டில் என்ன பண்ணாங்க? அங்க எடுத்து போய் வச்சிட்டாங்க. அல்லேலூயா. அங்க எடுத்து போய் வச்ச உடனே தேவனுடைய பெட்டியை அவன் வீட்டுல எத்தனை மாசம் இருந்துட்டு? 3 மாசம். ஓபேத் ஏதோமுடைய வீடு எப்படிப்பட்ட நிலையில இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க தேவனுடைய வேலை, தேவன் மேல பிரியமுள்ளவர்களா இருக்கிறவங்க, தேவனை எப்போதும் துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, உபவாசம் செய்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிற ஒரு குடும்பம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பெட்டி அங்க ஒருத்தர் செத்தே போயிட்டான். ஆனா இவர் என்ன செய்யறாரு? பயப்படவே இல்லை. தேவனுடைய பெட்டி தன் வீட்டுக்கு வருவதற்கு அவர் என்ன இல்ல பயப்படவே இல்லை. தன் வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி தன் வீட்டில் வைத்து அங்க இருந்து தேவனுக்கு முன்பாக, அந்த பெட்டிக்கு முன்பாக அவர்கள் ஜெபிக்கிறதாகவும் துதிக்கிறதாகவும் ஆராதிக்கிறதாகவும் பரிசுத்தமா தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி வாழ்ந்து அவர்கள் காட்டின போது 3 மாசத்துல கர்த்தர் அந்த வீட்டையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த வீட்டை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். 3 மாசத்துல ஓபேத் ஏதோம் வீட்டை 3 மாசத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எந்த அளவுக்கு அவர் தேவனுக்கு பயந்தவனா இருந்திருப்பான் பாருங்க. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருந்திருக்கும்? 3 மாசத்துல சீக்கிரத்துல ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் உன் வீட்டுக்கு, அந்த பெட்டி வந்த உடனே கர்த்தர் அந்த வீட்டுக்கு வந்துட்டார். தேவனுடைய உடன்படிக்கை நம்ம வீட்டில் இருக்கிறதா? அந்த உடன்படிக்கை இருக்குமானால் கர்த்தர் அங்க இருப்பார். அல்லேலூயா. நம் வீட்டுல ஒரு மனம் இருக்குமானால் கர்த்தர் அந்த வீட்டில் இருப்பார். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனமான ஆவி
ஆவி அங்க இருக்கணும், உடன்படிக்கை அங்க இருக்கணும். கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை. அந்த குடும்பத்துல இருந்தவர்கள் அத்தனை பேரும் தேவனுக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள். ஒரு மனிதன் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 37:5 அங்க சொல்லப்படுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்கு செய்வார். அல்லேலூயா. அவர் காரியத்தை வாய்க்கு செய்யும் போது நீ ஒப்பு கொடுக்கணும். அங்க ஓபேத்-ஏதோமுடைய வீடு அத்தனை பேரும் ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க தாவீது மீண்டுமாய் எடுத்துக்கிட்டு போகும்போது கூட அந்த ஓபேத்-ஏதோம் தாவீதினுடைய நகரத்திலேயே நம்ம போய் இருக்கலாம் சொல்லி அந்த பெட்டிக்கு பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாளாகமம் 26:8 வாசிக்கும். 1-5 வரையும் வாசிக்கும். 26ல 1 நாளாகமம் 26ல 1-5. வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகளாவன ஆசாவின் புத்திரனிலே கேராகியின் குமாரன் மெஷலேமியா என்பவன் மெஷலேமியாவின் குமாரன் மூத்தவனாகிய சகரியாவும் எதியாயேல் செபதியா யதினியேல் ஏலாம் யோகனான் எலியோனாய் என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் குமாரரும் ஓபேத்-ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும் யோசபாத் யோவா சாக்கார் நெதனேயேல் அம்மியேல் இசாக்கர் பெயுல்தாயி என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் அங்க 5 வசனம் வரையும் பாருங்க. அவங்க தாவீது அந்த நகரத்துக்கு கொண்டு போயிட்டு பிற்பாடு அந்த பெட்டி இருக்கிற இடத்துல காவல் காக்கிறவர்களாக பணிவிடை செய்கிறவர்களாக அந்த ஓபேத்-ஏதோமுடைய குடும்பத்தார் 62 பேரும் தேவனுடைய வேலையை செய்ய அங்க போயிட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளுக்கு அந்த உடன்படிக்கை இருக்குது? கர்த்தருடைய வேலையை செய்யறது, கர்த்தருடைய தேவ ஆலயத்தில் நம்முடைய பணிவிடைகளை செய்வதற்கு எத்தனை பேர் அப்படி ஆயுதமா இருக்கிறோம்? அல்லேலூயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் 3 மாசம் தேவனுடைய பெட்டி அங்க இருந்ததுனால அவர் ஆசீர்வாதத்தை உணர்ந்து, நான் இருந்த நிலை எப்படிப்பட்ட நிலை அவனுக்கு தெரியல. நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், நாம எப்படிப்பட்ட நிலையில இருந்தோம், நம்ம சாப்பாட்டுக்கு எப்படி இருந்தது, நம்மளுடைய குடும்பம் எப்படிப்பட்ட நிலையில இருந்தது என்பதை எல்லாம் ஓபேத்-ஏதோம் தெரிந்து, கர்த்தருடைய பெட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அறிந்து, இனி தேவனுக்கு என்றுதான் வாழ வேண்டும். தேவனுடைய பெட்டிக்கு நம்ம காவல் காக்கிறவர்களாக பணிவிடை செய்கிறவர்களாக தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு? ஆண்டவருக்காக எத்தனை பேர் நம்ம கீழ்ப்படிந்து தேவனுக்கு முன்பாக நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் உடன்படிக்கை இருக்கிறது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் மேல எவ்வளவு பேர் பிரியமா இருக்கிறவர்களாக இருக்கிறோம்? அல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இருக்குமானால் உடன்படிக்கை இருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற வீட்டில உடன்படிக்கை இருக்கணும். உடன்படிக்கை இருந்தால் தான் தேவன் அங்க தங்குவார். உடன்படிக்கை இருக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உனக்கு ஏற்படுத்துவார். உன் வாழ்க்கையில உன் பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் கடன் சாபங்கள் மாறும், உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், உன் வீடு கட்டப்படும். அல்லேலூயா. உடன்படிக்கை இருக்கும்போது தான் நடக்கும். கர்த்தர் அங்க தங்குவார். கர்த்தர் அங்க தங்கும்போது உன் வீட்டின் ஆசீர்வாதங்களை அநேகர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆச்சரியம். அநேகருக்கு ஒரு ஆச்சரியமா வந்துச்சு தாவீதுக்கு. என்னடா இது, 3 மாசத்துல ஓபேத்-ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. கண் கூட ஒருத்தன் பார்த்துட்டு போய் சொல்றான் தாவீதின் இடத்துல, 3 மாசத்துல அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுப்பா. எப்படி இருந்தா தெரியுமா அவன்? எங்களிடத்துல வாங்கி சாப்பிட்டப்பா, எங்க இடத்துல அவன் கடன் வாங்கி சாப்பிட்டாப்பா, நாங்க அந்த குடும்பத்துக்கு கொடுத்து பார்க்கணும்பா. அல்லேலூயா. இப்போ அவன் என்ன அநேகர்களுக்கு கொடுப்பான் பார்த்துப்பான். அப்படி ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. உன் நிலைமை மாறும். ஓபேத்-ஏதோமுடைய வீடு திருப்புமுனையாக மாறினது போல உன் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட திருப்புமுனை ஏற்பட வேண்டும் என்றால் நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கணும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு முன்னாடி நீ நிற்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பயப்படக்கூடாது. ஐயோ கர்த்தர் வரணும், கர்த்தர் வந்துட்டாருன்னா நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும். நீ இருக்கிறது போலவே பரிசுத்தமாய் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு முன்னாடி பொய் சொல்லாம, மற்றவர்கள் மேல குறை சொல்லாம, மற்றவர்கள் மேல எரிச்சலாகாம, மற்றவர் யாரை பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது, யார் மேலேயாவது குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது நிலை. அப்படிப்பட்ட நிலையில நீ இருக்காத. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழாத. உன் வாழ்க்கையில எல்லாரிடத்திலும் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறர் இடத்துல நீ அன்பு கூறுவர்களாக வாழ்ந்துப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு திருப்பமுடியை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. முதலாவது நீ உன்னை ஒப்பு கொடுக்காம, மற்றவர்கள் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்காம மற்றவர்களுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கிறதுக்கு நீ ஆயத்தப்படாத. அல்லேலூயா. முதல்ல நம்ம சீர்படணும். நீ திரும்பினால் கர்த்தர் உன்னை சீர்படுத்துவார். நீ சீர்பட்டினா உன்னை பார்த்து அநேக ஜனங்கள் சீர்படுவார்கள். அல்லேலூயா. நாம சீர்படணும். ஃபர்ஸ்ட்ல நாம ஆசீர்வதிக்கப்படணும். நம்மளுடைய நிலைமை மாறணும். நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தினாதான் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன்னை பார்த்து. அல்லேலூயா. ஓபேத் வீடே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அங்க இருக்கிற நபர்கள் அத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது? அல்லேலூயா. நம்மளை பார்த்து நம்ம குடும்பம் ரட்சிப்புக்குள்ளாக மாறுதா? எப்படிப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோம்? அல்லேலூயா. சங்கீதம் 52:8 அவன் எப்படி இருந்தார் பாருங்க. வாசிங்க. நானும் அங்க தாவீது எப்படி இருக்கிறாரா? நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அல்லேலூயா. பச்சை ரொம்ப பயந்தவனாக, தேவனுக்கு பிரியமுள்ளவனாக. அது போல ஓபத்து ஏதம் நினைக்கிறாரு. தேவனுடைய வீட்டுல நம்ம தாவீதை போல நம்ம என்ன பண்ணணும்? பச்சையான ஒலிவ மரத்தை போல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டுல நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பச்சையான ஒலிவ மரம். ஒலிவ மரம் கனி கொடுக்கிற பல கனிகள், எல்லாம் நல்ல கனிகள், நல்ல எண்ணெய். அந்த மரத்துல வருகிற எல்லாம் உபயோகமானது, தேவையானது. உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற எல்லா காரியமும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும். அல்லேலூயா. ஒலிவ மரத்தை போல உன் வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் அப்படி நீ அவருடைய இடத்துல நீ இருந்தீனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை என்னை அழைச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் நம்ம வீட்டில் உடன்படிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 14-21 14வது வசனத்திற்கு வாசி. எவர்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி அடிமைத்தனத்தின் ஆவியை பெறக்கூடாது நம்ம. அல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவி நம்மளை எரிச்சலை உண்டாக்கும், பிரிவினையை உண்டாக்கும், நம்ம ஆசீர்வாதங்களை தடுக்கும். நானே இப்படி கிடைக்கிறேன், இது வேற நம்ம வீட்டுல வந்து தானே சொல்லுங்க, பெரிய ரோதனையா இருக்குது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, நம்மளுக்கு யார் இருப்பாங்கன்னு தெரியல. அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தணும், ஒரு திருப்பு முனையை கர்த்தர் ஏற்படுத்தணும். வாசிமா. அந்தபடி பயப்படுறதுக்கு மறுபடியும் நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அதிகாரம் உள்ள ஒரு நபராக ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூடவே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. சும்மா இல்ல, நீ வாழற வாழ்க்கை கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார்.
நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழற, எப்படிப்பட்ட நிலையில நிக்கிற. சாதாரணமான வாழ்க்கையில நீ வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. உன்னை பார்த்து சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர், நீ எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறன்னு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலையில நீ இருந்தா உன்னுடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் வரும். நீ எப்படிப்பட்ட நிலையில கர்த்தருக்கு முன்னாடி வாழ்ந்தா நீ தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியும். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சும்மா சாதாரணமா ஆசீர்வாதம் வந்துடும் ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. இருக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய இழப்பு வந்துக்கிட்டே இருக்கும். தேவனுக்கு முன்னாடி நிக்கணும். அல்லேலூயா. அப்படி நிக்கும் போதுதான் தேவ ஆசீர்வாதம் வரும். இல்ல வாசிமா, நாம் பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திர நாளும் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாடு தேவனுக்கு முன்னாடி நின்று நீ பாடுபடணும். அப்படி பாடுபடும் போது அது உன்னிடத்துல நிற்கும். அல்லேலூயா. பொய் சொல்லி சம்பாதிக்கிறது, ஏமாத்தி சம்பாதிக்கிறது நம்ம இடத்துல நிற்கவே நிற்காது. தேவன் உன்னிடத்துல உன் உடன்படிக்கை இருந்து நீ தங்கிட்டாருன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாதாரணமாக ஆசீர்வாதம் வந்துடும் நம்மளுக்கு, என்ன ஆசீர்வாதம் வராது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி நீ கட்டணும். அல்லேலூயா. அதுக்கு கீழ்ப்படியணும். சரியான நேரத்துக்கு தேவாலயத்துக்கு வரணும். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்பதான் உன்னுடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் நிற்கும். அல்லேலூயா. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏதோ தானே தேவாலயத்துக்கு வரது, ஏதோ கடமைக்கு வரதுலாம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக உண்மையை உத்தமமாக வரணும். அல்லேலூயா. அப்படி வந்தா தான் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்க மூன்றாவதாக ஒரு காரியம், ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கிறோம். மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுச்சு. ரட்சிப்பாகிய திருப்புமுனை. நம்ம ஏதோம் வீட்டில ஒரு திருப்புமுனை, ஒரு ரட்சிப்பு. அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்தார். இப்போ ஜெபிக்கிறதுனால ஒரு திருப்புமுனை. அல்லேலூயா. ஜெபத்தினால ஒரு திருப்புமுனை அங்க ஏற்படுது. ஒரு 3-4 காரியங்களை அங்க ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்துக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட நிலையில இருந்து அவர் ஜெபிக்கிறார்னு பார்க்கும்போது 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் என்ன செய்யறாரா, தான் துக்கத்தோட தன் தாய் பெற்றதை அவர் நினைச்சு தன் சகோதரர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து அவர் ஒரு தேவனிடத்துல, நான் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அங்க ஒரு காரியங்களை பேசுகிறார் ஆண்டவரிடத்துல. வாசிங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எனக்கு விலக்கி காத்தருளும் என்று சொல்லி வேண்டிப்பட்டான். தேவன் அருளினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அவருடைய நிலைமை தெரிஞ்சு ஜெபிக்கிறார். தன் சகோதரர்களுக்கு மத்தியில என்னுடைய எல்லையை என்ன பண்ணுங்க, பெரிதாக்குங்க. அடுத்தது என் கரம், தேவனுடைய கரம் என் கூட இருந்து தீங்கு துக்கப்படுத்தாத, என் வாழ்க்கையில துக்கம் என்ற ஒரு காரியம் நடக்காதபடி அதுக்கு என்ன விலக்கி காத்தருளும் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் ஜெபம் கேட்கப்பட்டிருக்குதுங்க. ஒரு ஜெபத்தால ஒரு திருப்புமுனை, ஒரு வாழ்க்கை திருப்புமுனையாக மாறப்பட்டிருக்கு.
அங்க யாபேசுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய எண்ணம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க அண்ணன் எல்லாம் வசதியோடு நல்லா இருக்கிறாங்க, ஆனா என்னுடைய எல்லை எவ்வளவு இருக்குது? சின்னதா தான் இருக்கிறது, சின்னதா இருக்கிற. அவங்களை காட்டிலும் நான் ஒன்னும் ஒரு மேன்மையா இல்லை, ஆனா நான் தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கிறேன், தேவன் மேல பற்றுதலா இருக்கிறேன். ஆண்டவரை என் ஜெபத்தை நீங்க கேட்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் மேல பற்றுதலா இருந்து ஆண்டவர் தான் என்னுடைய முழு மூச்சு என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் மேல நீ நம்பிக்கை வச்சு பாருங்க. தேவன் மேல நம்பிக்கை வச்சு ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு நம்ம இருக்கக்கூடாது, ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் இருக்கக்கூடாது. உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பாக ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜீவிக்கணும். அங்க 1 நாளாகமோ 26:8 வாசிங்களேன். ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளாக ஆமா ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிக்க கூடாது? ஆண்டவரை விட்டு விலகாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்பினான். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புறோம்? ஆசீர்வாதம் வந்துட்டு பிற்பாடு ஒரு தனி நட, தனி உட, தனி பாவனை. அல்லேலூயா. ஆனா அவன் ஓபேத்திரதம் அப்படி இந்த குடும்பம் அப்படி நடக்கவே இல்லை பாருங்க. நான் தேவனுக்கு முன்னாடி அவர் வேலையை நம்ம செய்வேன், அவரே போய் இருந்திருப்பா. தாவீது நகரத்துக்கே நான் போயிட்டான். அல்லேலூயா. கீத்யான் இடத்துல இல்ல, அவன் சீத்யான்ற ஊர்ல அங்க இல்ல, தாவீது நகரத்துக்கே போயிட்டான். வெட்டி அவன் விட்டு போன உடனே இவனா எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம எத்தனை பேருங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். கர்த்தர் மேல அவ்வளவு பற்றுதலா இருக்கும், அவ்வளவு பற்றுதலா இருக்கிறார் பாருங்க. அது போலதாங்க யாபேசும். நான் பற்றுதலா இருக்கிறேன், என்னுடைய சகோதரர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில அவர்களை காட்டிலும் ஒரு மாற்றம் வேண்டும். நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படும், ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். எத்தனை பேர் துக்கத்தை அந்த அம்மா ரொம்ப துக்கத்தோடு இருக்கும்போது பெத்த புள்ள பாது பால் செத்த புள்ள சொல்றாங்கல்ல, அது வயசான காலத்துல பெத்த புள்ள, பால் செத்த புள்ள. அது பை சொல்லு. நிறைய பேர் யாருமா பேசியிருப்பாங்க, அவனா நல்லா இருக்கிறான், இது மாதிரி எப்படி எடுத்து நட்ட சொல்லு. அல்லேலூயா. அப்படி சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல எப்படிப்பட்ட நிலை? வாசிங்க அந்த வசனத்தை. 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்தலாமா? கர்த்தரை கேளுங்க, நீங்க உண்மையை உத்தமமா கேளுங்க. இதுவரை நீங்க அப்படி கேட்கல, ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க ஃபார்மாலிட்டிக்கு ஜெபிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு பார்க்குற மாதிரி ஜெபிக்கிறீங்க, ஆனால் நீங்க உண்மையாய் உத்தமமாய் யாபேச போல நீங்க என்ன பண்ணல, இன்னும் என்ன கேட்கல. நீங்க கண்டிப்பா அப்படி கேட்டீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க. வாசிங்க இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீங்க. அல்லேலூயா. நிறைவா இருக்கும், குறையே கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில குறைவுன்றதே கிடையாது. கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ தேவனுக்கு முன்னாடி உன்னுடைய குறையை சொல்லி செபி, மற்றவர்களை குறித்து செபிக்காத. உன்னுடைய குறை ஃபர்ஸ்ட்ல தேவனுக்கு முன்னாடி உன்னை அறிக்கையிடு. உன்னுடைய தேவைகளுக்காக நீ அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் பொருளாதார வீழ்ச்சியை கர்த்தர் மேலோங்க செய்வார். அல்லேலூயா. யாத்திராகம புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 5:13. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேலை என்ன பண்ணுமா?
துரிதப்படுத்தி கவனம் வச்சு செய்யணும். அல்லேலூயா. ஏதோ கவனக்குறைவா உங்க வேலையில, உங்க தொழில, உங்க வியாபாரத்துல இருக்கக்கூடாது. துரிதமா செய்யணும். துரிதப்படுத்துகிறவர்களுக்கு ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கிறவங்க துரிதப்படுத்தணும். தன் கணவருக்கு இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போதான் அந்த வேலைகள் துரிதப்படுத்த அங்க ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்க அபிஷேகத்தை இழந்துட்டா, அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்? ரெண்டு ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கணும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். தாவீது அங்க அபிஷேகம் பெறாரு. வாசிங்க. ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், இரண்டாம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், மூன்றாம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லோருக்கும் இளையவன். எட்டாவது பிள்ளை. மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடு கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வருது வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படும். அல்லேலூயா. அந்த கோலியாத்தை அங்க வதம் செய்கிறதுக்கு ஆடு மேய்ச்சி இருந்தவனே கர்த்தர் அங்க கொண்டு போறாரு. சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு விஷயம், ஒரு திருப்பு முனையை கர்த்தர் ஏற்படுத்துறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வாழ்க்கை திருப்பு முனையாக மாறுது. சவுலுடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை எழுந்து போறான், அவனுடைய ராஜ்யபாரமே போயிடுது. அல்லேலூயா. அபிஷேகத்தை இழக்கிறவனுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்காது. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறவனுக்கு வாழ்க்கையில திருப்பு முனையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. தேவனோடு எப்பவுமே தாவீது போல நம்ம இருக்கணும். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி நடந்தாரா? கர்த்தருடைய சமூகத்துல புத்திமானா நடந்துக்கணும். அல்லேலூயா. நீ எப்போ புத்திமானா நடந்துக்கிறியோ அப்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கர்த்தர் ஏற்படுத்துவார். அபிஷேகம் பெற்றிருக்கிற நீ கண்டிப்பா உன் வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படும். பெற்ற அபிஷேகத்தை இழந்து போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில சரிவு தான் ஏற்படும். கவனம் வச்சுக்கணும். அந்த வாழ்க்கையில அபிஷேகத்தை இழந்து போகாதபடி தாவீதை போல நீ உத்தமனாய், உண்மையாய், கவனமாய் இருந்து அபிஷேகத்தை காத்துக்கொள். தாவீது வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு திருப்பு முனை உன் வாழ்க்கையில ஏற்படும். யாபேசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுப்பார். ஓபேத் ஏதோனுடைய வீட்டில ஏற்பட்ட ஒரு திருப்பு முனை உன் வீட்டில ஏற்படும். மோசேயினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு திருப்பு முனை உன் வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில தேவனுக்கு உன் வழியை ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படும். அது சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. இந்த தைரியமா கர்த்தருக்கு முன்னாடி உன்னை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நம்ம காணிக்கை கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.